ஹலோ கைஸ், வெல்கம் டு வாய்ஸ். இன்னைக்கு நம்ம அந்த ஒயிட் ரேங்கர்ங்கிற மனோ சீரிஸோட ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த வீடியோஸ் எல்லாம் நான் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டேன். இருந்தாலும் எதனால போடுறேன்னா, நிறைய பேர் வீடியோல வந்து மியூசிக் பிடிக்கலன்னு சொல்றீங்க. அதனால மியூசிக்கை கட் பண்ணிட்டு அப்லோட் பண்றேன். இது புதுசா வர்றவங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அதனால புதுசா யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூ எபிசோட்ஸ் எல்லாம் நாளையில இருந்து நம்ம சேனல்ல வரும். அதனால நம்ம இப்போ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்ல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ரேங்கிங். இந்த உலகத்துல எல்லாமே இதுதான். ஒரு பர்சனோட ஸ்டேட்டஸை பொறுத்து அதை முடிவு செய்யப்படும். உதாரணத்துக்கு பவர், இன்டெலிஜென்ஸ், கனெக்ஷன், வெல்த் அண்ட் ஜாப்ஸ் கூட இதை வச்சு தான் முடிவு செய்வாங்க. ரேங்கிங் தான் எல்லாமே இருக்கிற இந்த உலகத்துல நம்மளோட கதை நகர போறது ஒரு பையனோட பயணத்தை பத்தி அப்படின்னு சொல்லி முடியுது. இப்போ இந்த சீனை கட் பண்ணி டோரி வில்லேஜ்ங்கிற ஒரு இடத்த கட்டுறாங்க. அங்க ஒரு சின்ன பையன் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான். இவனோட பேரு லோ. 16 வயசு ஆகுது. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போ அவன் அந்த இடத்துல இருக்க எல்லா மரத்தையும் வெட்டி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பல. ஒருத்தர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணலோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பாக்கல. அந்த ஹெல்ப் கேட்டவரோட வாயிலே வந்து ஒருத்தி எத்துறா. இவளோட பேரு யூனா. இவளுக்கும் 16 வயசு தான் ஆகுது. இப்ப அவரை பார்த்து எல்லாரும் லோ கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்த. அதுக்கு அந்த மனுஷன் அவனே எப்ப பார்த்தாலும் சோன் அவுட் ஆகி விட்டத்தை பார்த்து நின்னுகிட்டு இருக்கான். இதுல நான் ஹெல்ப் கேட்டா என்னமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் பிறந்ததுல இருந்து அவனோட பர்சனாலிட்டி அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து லோ ஒன்னு எல்லாரும் ஒரு கன்வீனியன்ட் டூல் மாதிரி யூஸ் பண்றாங்க. நீயும் அவங்க கேட்கிற எல்லா விஷயத்துக்கும் ஆமா ஆமான்னு மண்டையாட்டி இருந்தா அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் எனக்கு ஒன்னும் அதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னது. இதை கேட்டாவ அது ஒன்னும் இந்த இடத்துல பாயிண்ட் கிடையாது, என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீ ஒரு கைண்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்து ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட காதுகிட்ட வந்து இந்த வில்லேஜை விட்டு வெளியே போகணும்னு உனக்கு ஆசை இருக்கா, நான் ஒரு ஹிடன் பிளேஸை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் ஒரு பாட்டி கேட்டுறது, வாய்ப்பே இல்லை, இந்த வில்லேஜுக்கு வெளியே நீங்க போக கூடாது, அதுதான் வில்லேஜோட ரூல்ஸ், அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு அவங்க சொன்னா. இதை கேட்ட இவனா எதனால கூடாது பாட்டி அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க நான் முடியாதுன்னு சொன்னா முடியாதுதான், 2 பேரும் மூடிட்டு போய் அவளை கொஞ்ச நேரம் அடைச்சு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவனா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு வாட்டர் லைடர் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுதே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவும் சரின்றதான். அப்ப அவர் நம்ம ஹீரோவை பார்த்து யூனாவும் நீயும் மட்டும் தான் இந்த வில்லேஜ்ல சேம் ஏஜ்ல இருக்க பசங்க, ஆனா அவளோட கேரக்டரும் உன் கேரக்டரும் கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கு. ஆனா ஒரு வகையில அவ சொல்றது கரெக்ட் தான். அல்லோ நீ கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்தா நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பலான்னு பார்க்கல. அப்ப நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி இல்ல பரவாயில்ல நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னவன் மனசுக்குள்ள எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் தனியா இருப்பேன்னு சொல்லி பயந்தேன். ஆனா இந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாரும் என்னை ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்தாங்க. அவங்களோட அன்பை கொடுத்து என்னோட தனிமையை போக்குனாங்க. அவங்களோட கைண்ட்னஸுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்தை திருப்பி கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு நினைச்சவன் அவரை பார்த்து எனக்கு இந்த வில்லேஜ்ல இருக்கவங்களையும் ரொம்பவும் பிடிக்கும், கண்டிப்பா இந்த இடத்த விட்டு என்னைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த மனுஷனுக்கு கண்ணுல இருந்து தாதாவே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அவுட் சைடு வேர்ல்டு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல, இப்ப இருக்க வாழ்க்கையே எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த சீனை கட் பண்ணி யூனாவை காட்டுறாங்க. அவ ஒரு மூங்கில் டிராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த கிராண்ட்மா இவளை பார்த்து சீரியஸாவே நீ குழந்தைங்கிறத அடிக்கடி நிரூபிக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யூனா எதனால நம்ம வெளியே போக கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, வில்லேஜுக்கு வெளியே ஒரு பெரிய உலகம் இருக்கு, அடிக்கடி இந்த இடத்துக்கு மெர்ச்சன்ட்ஸ் கூட வருவாங்கல்ல, நம்ம எதனால இந்த இடத்துலயே மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவ கேட்க, அதுக்கு அவங்க ஏன்னா அவங்கள விட நம்ம மாறுபட்டவங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு யூனா மாறுபட்டவங்கன்னா இப்ப நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, காலம் வரையில நீயே அதை கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் கிணத்துல இருந்து தண்ணி அரைச்சிட்டு இருக்கான். என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்கு. எல்லாம் கல்லால யாரோ புறதில அடிக்காங்க, என்னடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா யூனா. அவன் நம்ம ஹீரோவை கூப்பிட நம்ம ஹீரோவை அவ கிட்ட போயிட்டு மறுபடியும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஒரு வாட்டி மாட்டினா பரவாயில்ல, நான் 1000 வாட்டி அவங்க கிட்ட மாட்டிருக்கேன், சோ அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது ரொம்ப ஈஸியா போச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ இது ஒன்றும் பெருமைப்படுற விஷயம் இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட யூனா எனிவேஸ் என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி கூட்டு போறா. கூட்டு போனவங்க ஒரு ஓட்டையை காமிச்சு இது வெளியே நம்மளால வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அதுக்கு மறுபடியும் நீ வெளியே போனா கண்டிப்பா கிராண்ட்மா ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ அந்த மாதிரி விஷயம் போச்சுன்னா நம்ம டக்குன்னு திரும்ப வந்துடலாம் அப்படின்னு சொன்னவன் நம்ம ஹீரோவை பார்த்து கண்டிப்பா நான் ஒரு விஷயத்தை உனக்கு காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் வில்லேஜ்க்கு அவுட் சைட்ல இருக்க ஒரு காட்டுக்கு நடுவுல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாம் யூனா ஒரு இடத்த கை காமிச்சு அந்த இடம் தான் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ எந்த இடம்னு சொல்லி பார்க்க யூனா ஒரு இடத்துக்கு கூட்டு போறா. அந்த இடத்த பார்த்து நம்ம ஹீரோ வாயடைச்சு போய் நிக்கா. ஏன்னா அந்த இடம் அவ்வளவு அழகா இருக்கா. அப்ப எல்லாம் யூனா பேச ஆரம்பிக்கா, பாத்தியாலோ வெளி உலகத்தோட அழகா அப்படின்னு சொல்ல, அப்பல நம்ம ஹீரோ இந்த இடத்த பார்த்தா லோ ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆகுறான். இதை பார்த்தா யூனா நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறான். ஏன்னா நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலும் ஜோன் அவுட் ஆகி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா, ஏதோ வாழ்க்கையை வெறுத்த மாதிரி. இப்ப யூனா ஒரு புக் எடுத்து காமிச்சு இந்த புக்ல வெளி உலகத்தை பத்தின ரூல்ஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கா. அந்த இடத்துல ரேங்கிங்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதை வச்சுதான் அவங்களோட காசு பணம் ஒர்த் வெல்த் ஈவன் ஜாப்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் கூட அதை வச்சுதான் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு அவ சொல்ல, வெளி உலகத்துக்கும் அப்படின்னா ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, ஆமா ஆனா வில்லேஜ் ரூல்ஸ்க்கு அது எவ்வளவு பெட்டர் அப்படின்னு சொன்னவன் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு நாள் கண்டிப்பா நான் ஒரு ரேங்க்டு அட்வென்ச்சரரா மாறுவேன், அதுதான் என்னோட ஆசை, இந்த மொத்த உலகத்தையே சுத்தி வந்து போட்டி போடுறவங்க கிட்ட போட்டி போட்டு ஒரு நாள் எல்லாரையும் என்னை மதிக்க வைப்பேன், ஒரு கூலான பர்சனா அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட நம்ம ஹீரோ ஆனா நம்ம வில்லேஜ் விட்டு போறதுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல, நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன் இந்த இடத்த விட்டு போறதுக்கு, அதனால நீ என் கூட வாழோ, நம்ம ஒரு அட்வென்ச்சரர் பயணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இதை பார்த்து ஷாக் ஆகுறா. அப்பெல்லாம் ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கா, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம 5 வயசு இருக்கல ஒரு பெரிய பறவை வந்து என்னை அட்டாக் பண்ணுச்சு, அந்த டைம்ல நீ தான் என்னை காப்பாத்தினலோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கா, ஆமா நடந்துச்சு, அன்னைக்கு தான் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்னதான் சவுன் அவுட் ஆன மணிக்கு எப்ப பார்த்தாலும் இருந்தாலும் நீ ஒருத்தங்களை காப்பாத்தணும்னு நினைச்சனா ஒன்ன கூட ஸ்ட்ராங் ஆனாலும் இந்த உலகத்துல கிடையாதுலோ, அதனால இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காம வெளி உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு என் கூட வாழோ அப்படின்னு அவ சொல்ல, நம்ம ஹீரோ
ஹீரோக்கு இந்த விஷயத்த கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் அவனுக்கு அந்த வில்லேஜ விட்டு வர மனசு இல்லாதனால, "என்னைய மன்னிச்சிடு. ஆனா நீ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இப்பவும் எனக்கு இந்த வில்லேஜ் ரொம்பவும் புடிக்கும்." அப்படின்னு சொல்ல, இத கேட்ட அவ, "நீ முட்டாள் தான்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட மண்டையில கட்டைய வச்சு அடிச்சுட்டு, "நீ என்னமோ பண்ணி தொல. இதுக்கு மேல உன்கிட்ட நான் கேட்க மாட்டேன். இந்த வில்லேஜ்லயே ஸ்டக் ஆயி மாட்டிக்கிட்டு சாவு. நான் இந்த இடத்த விட்டு போக தான் போறேன்." அப்படின்னு சொல்லி கிளம்பிருதான் அந்த இடத்த விட்டு. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஏக்கமா பார்த்து, "யூனா வில்லேஜ விட்டு போறா. இத பத்தி நான் நினைச்சதே கிடையாது." அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துலயே உட்கார்ந்து அந்த இடத்தோட அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப எல்லாம் சாயந்திரம் ஆகுற மணிக்கு தெரிஞ்சதும், "ஓகே எனக்கு வீட்டுக்கு போக டைம் ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா, அவங்க வில்லேஜ்க்கு மேல ஒரு பறக்கிற ஐலாண்ட் மாணிக்கு ஒண்ணு மிதந்துகிட்டு இருக்கு. இத பார்த்த நம்ம ஹீரோ, "அது என்னது?" அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயி பார்க்க, டக்குனு அந்த ஐலாண்ட்ல இருந்து ஏதோ ப்ளூ கலர்ல எனர்ஜி மாணிக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கு. இத பார்த்த நம்ம ஹீரோ, "என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லி நின்னுகிட்டு இருக்கையில, திடீர்னு அதுல இருந்து ஒரு பீம் வந்து அந்த வில்லேஜ் மேலயே படுது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு அல்லு இல்ல. அந்த பீம் பட்டு முடிச்சதும் வானத்த பார்த்தா அந்த ஐலாண்ட் காணாம போயிருது. இப்ப நம்ம வில்லேஜ்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வில்லேஜ் நோக்கி ஓட ஆரம்பிக்கான். இவனா கிராண்ட்மா வில்லேஜர்ஸ் யாருக்குமே எதுவும் நடந்திருக்காது. கண்டிப்பா எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜ் கிட்ட வந்து பார்த்தவன் உறைஞ்சு போயிருதா. என்னன்னு பார்த்தா அந்த வில்லேஜே மொத்தமா வேனிஷ் ஆயிருக்கு. இப்போ இங்க என்ன நடந்துச்சு? இங்க இந்த வில்லேஜ் எங்க அப்படின்னு சொன்னவன் உள்ள இறங்கி, "இவனா கிராண்ட்மா யாராச்சும் என்கிட்ட பேசுங்க" அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்ப நம்ம ஹீரோக்கு அழுகையா வருது. இவனா சொன்னது, வில்லேஜர் சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க, "கவலைப்படாத லோ, நான் எப்பவும் உன் பக்கம் தான் இருப்பேன். நீ ஒண்ணும் தனியா இல்ல. நாங்க எப்பவும் உன்னோட ஃபேமிலி தான்." அதெல்லாம் நினைச்சு பார்த்து, எதெல்லாம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழுதுகிட்டு இருக்கையில, அந்த இடத்துக்கு யாரோ வர்ற மாதிரி வாய்ஸ் கேக்குது. ச்சே, நான் மறுபடியும் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்துக்குள்ள இறங்க, நம்ம ஹீரோ அது யாருன்னு பார்க்க, அந்த மனுஷனும் நம்ம ஹீரோவ பார்த்துருந்தாரு. இப்ப அவரு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "நீ இந்த வில்லேஜ்ல இருந்து சர்வே பண்ணணும்" அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்ல, இத கேட்ட அவரு, "இது ஒரு கஷ்டமான விஷயம் தான். அந்த ஐலாண்ட் இப்ப போயிருச்சு. கவலைப்படாத" அப்படின்னு அவரு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, "ஐலாண்டா? அப்படின்னா உங்களுக்கு அத பத்தின விஷயம் தெரியுமா? என்னோட வில்லேஜுக்கும் மக்களுக்கும் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அவரோட சட்டைய புடிச்சு கேட்டுட்டு இருக்கான். இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் கத்த, அப்பேலாம் அவரு ஒரு அட்ரஸ கையில குடுத்து, "இதுல எழுதியிருக்க இடத்துக்கு போ. அந்த இடத்துல நீ சேஃபா வாழ முடியும். வில்லேஜ பத்தி மறந்துரு" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ அவர் சொல்ற எதையுமே கேட்காம, "எனக்கு பதில் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கத்த, அவரும் திரும்ப கத்துறாரு. "பார்த்தல இங்க நடந்திருக்க சிச்சுவேஷன. மொத்த வில்லேஜ் ஒரு சில செகண்ட்ஸ்ல மறைஞ்சு போச்சு. இந்த உலகம் ஒண்ணும் உன்னை மாதிரி சின்ன பையனுக்கானது கிடையாது" அப்படின்னு சொன்னவரு, "உன்னோட கடந்த கால வாழ்க்கைய மறந்துரு. அத மட்டும் தான் உன்னால இப்ப பண்ண முடியும்" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட நம்ம ஹீரோ, "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு யூனா சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கான். "உன்னோட ஹார்ட் கூட உன்னோட எமோஷனும் சேரும்போது இந்த உலகத்திலேயே நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் லோ" அப்படின்ற விஷயத்த யோசிச்சு பார்த்து, அவனோட ஃபுல் பவரே ரிலீஸ் பண்ணி அவர பார்த்து, "நான் அந்த ஐலாண்டுக்கு போய் என்னோட மக்கள திரும்ப கொண்டு வரணும். அதுக்கு இடையில என்ன நடந்தாலும் பரவால்ல" அப்படின்னு எபிக்கோட ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கான். என்னோட சின்ன வயசுல என்னோட பேரண்ட்ஸ் 2 பேரும் ஒரு நிலச்சரிவுல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தனிமைங்கிற ஒரு சாபம் என்னைய கொல்ல பார்த்துச்சு. ஆனா அந்த வில்லேஜர்ஸ் எல்லாரும் அவங்களோட ஃபேமிலில ஒரு ஆளா என்னைய பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் யூனா, அவ எப்பவுமே என் சைடு இருந்திருக்கா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவ என்னைய கேர் பண்ணியிருக்கா அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் நினைச்சு பார்த்த நம்ம ஹீரோ, எப்படி அவங்கள என்னால மறக்க முடியும்? அந்த ஐலாண்ட் எங்க இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்கள கண்டுபிடிச்சு நான் திரும்ப கொண்டு வராம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கத்துறான். அப்ப எல்லாம் நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து ரிலீஸ் ஆகுற எனர்ஜிய பார்த்து, எப்படி இவன்கிட்ட இவ்வளவு பிராணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கையில, நம்மகிட்ட பிராணனா என்னன்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்காங்க. பிராணனா ஒரு விதமான மனுஷங்களோட மென்டல் எனர்ஜின்னு சொல்லலாம். இந்த பவர ரொம்பவும் கம்மியானவங்க தான் அச்சீவ் பண்ணுவாங்க. அதுலயுமே டேலண்டடான ஆளுங்க அவங்களுக்கு ஏத்த மாரிக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. பொதுவா இந்த பிராணாக்கெல்லாம் கலர் கிடையாது. ஆனா ரொம்பவும் பவர்ஃபுல்லான எனர்ஜி வச்சிருக்கவங்களால அதுக்கு கலர் கொடுக்க முடியும். அதே போல சில இனத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் பிராணாவோட பிறக்கிற சக்தி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் முடிய, அந்த மனுஷன் நம்ம ஹீரோவ பார்த்து மனசுக்குள்ள, இவன் தான் அந்த பேபிள்ல உயிர் பிழைச்ச ஒரே ஆளா? இவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு சில வருஷத்திலேயே இவன் ஓடி போயிருவான் அப்படின்னு நினைச்சவரு நம்ம ஹீரோவ பார்த்து, நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கோன்றது தெரியாமலே நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னவரு ஒரு ஸ்வாட தூக்கி நம்ம ஹீரோ கிட்ட போட்டு, உனக்கு அந்த ஐலாண்டுக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஸ்வாட எடுத்து என் கூட சண்டை போடு. உன்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உன்னைய ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவா அந்த ஸ்வாட எடுக்குறான். இத பார்த்த அவரு, என்னைய கொல்லணுங்கிற வெறியோட சண்டை போடணும். அப்பதான் உன்னோட முழு பொட்டன்ஷியலும் வெளிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டைக்கு தயாராகுறாங்க. சண்டை ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி அவரோட கழுத்த வெட்டலாம்னு பார்க்கையில, இத பார்த்த அவரு, நான் ஒரு பிகினர் கிட்ட இருந்து இதத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாரு. ஆனா நம்ம ஹீரோ விடல, பின்னாடி ஜம்ப் பண்ணி மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கான். இத பார்த்த அவரு, நான் நினைச்சத விட அந்த பிராணோட எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால அந்த பிரஷரை உணர முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப எல்லாம் நம்ம ஹீரோவ பார்க்கணுமே, கண்டிப்பா அந்த வில்லேஜ திரும்ப கொண்டு வரணும்ன்ற வெறியோட சண்டை போட்டுட்டு இருக்கான். இத பார்த்த அவரு, அவன் உண்மையா சண்டை போடுறான் அப்படின்னு சொல்றாரு. கடைசி ப்ளோ பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு கத்திக்கிட்டு ஒரு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. காட்ட பேத்துக்கிட்டு எங்கேயோ போயிடும் அவனோட பிராண எனர்ஜி. அவ்வளவுதான் சண்டை முடிஞ்சு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அவர் சொல்ல ஆரம்பிக்காரு நம்ம ஹீரோ கிட்ட, நீ கேட்டல ஒரு இடத்த பத்தி, அதோட பேரு ஐலாண்ட் ஆஃப் காட்ஸ். யூசுவலா அது கடலுக்கு மேல தான் மிதந்துகிட்டு இருக்கும். ஆனா ரொம்பவும் ரேரா ஏதாவது ஒரு இடம் அழிஞ்சு போகுதுன்னா அந்த இடத்துக்கு மேல இதை நம்மளால பார்க்க முடியும். நான் அந்த ஐலாண்டை தடுக்கிறதுக்காக ரொம்ப வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் எப்பவுமே தாமதமா வரேன். ஒரு இடம் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் என்னால அந்த இடத்துக்கு வர முடியுது. ஆனா அவங்க யாரும் சாகலன்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. அந்த ஐலாண்ட்ல இருந்து வர்ற வெளிச்சம் மக்களையும் டவுனையும் அந்த ஐலாண்டுக்கே கூட்டு போறதா ஒரு சிலர் சொல்றாங்க அப்படின்னு அவர் சொல்ல, இதை கேட்ட அவன், அப்படின்னா நான் அந்த வெளிச்சத்தை தொட்டா நானும் அந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த மனுஷன், நான் இப்பதான் சொன்னேன், அது வெறும் தியரி தான், அவங்களுக்கு என்ன வேணா நடந்திருக்கலாம், நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்ப நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுக்கு அவர், அட்வென்ச்சர்ஸ் ரேங்கிங்ல நீ நம்பர் 10க்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோ, ரேங்கிங்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அட்வென்ச்சரஸால மட்டும் தான் கண்டுபிடிக்காத இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அவங்களோட பொறுப்பு தான் அதெல்லாம். அதே போல அட்வென்ச்சர்ஸ் ரேங்கிங்ல எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அதுலயுமே டாப்பா இருக்கிறவங்க எல்லாரும் மான்ஸ்டர்ஸ்
பெருசுன்னு சொல்லலாம். நீ மட்டும் இப்ப டாப் 10க்குள்ள போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னால அந்த ஐலாண்ட் ஆஃப் காட்ஸ்க்கு கூட போ முடியும். ஆனா அதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த ஐலாண்டோட டேஞ்சர் ரேங்கிங் நம்பர் 1ல இருக்கு. உனக்கு இப்பவும் அந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, நம்ம ஹீரோ அதுக்கு ஆமான்னு சொல்றான். இத கேட்ட அந்த மனுஷன், அப்படின்னா ஓகே நான் உன்னை ட்ரெயின் பண்றேன். கண்டிப்பா ஒரு சில வருஷத்துல நீ ரொம்ப பவர்ஃபுல் ஆயிருவ. அதுக்கப்புறம் உன்னால கண்டிப்பா அந்த அட்வென்ச்சர்ஸ் ரேங்கிங்ல நம்பர் 1க்குள்ள போக முடியும். அதுக்கப்புறம் நீ கண்டுபிடிக்கணும்ன்ற இடத்துக்கு கூட உன்னால போக முடியும். பை த வே என்னோட பேரு அடால். நைட் ரேங்கிங்ல நம்பர் 1 ஆளு. ஸ்ட்ராங்கஸ்ட் நைட் ஆஃப் ஹியூமனிட்டின்னு கூட என்னை கூப்பிடுவாங்க. உன்னோட பேர் என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ லோன்னு சொல்றான். இத கேட்ட அந்த மனுஷன், உன்கிட்ட நான் ஈஸியா போ மாட்டேன் லோ. ஏன்னா நீ தான் என் நெஞ்சில ஒரே ஸ்ட்ரைக்ல கோடு போட்ட ஒரே ஆளு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ ஒரு ட்ரெயினிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த 1 இயர் நடக்கிற ட்ரெயினிங்க நம்ம ஹீரோ பேக்ரவுண்ட்ல சொல்ற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே நானும் சொல்றேன். ஒரு புது வருஷம் தொடங்குச்சு. சண்டையினால கை காலெல்லாம் மறுத்து போச்சு. தசைகள் கிழிஞ்சிச்சு. எலும்புகள் உடைஞ்சிச்சு. என் உடம்புல இருந்த எல்லா இடத்துல இருந்தும் ரத்தம் வந்துச்சு. அந்த ட்ரெயினிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆடால் அந்த ஐலாண்ட் ஆஃப் காட்ஸ பத்தி ஒரு விஷயம் கூட பேசல. அவர் எல்லா விஷயத்தையும் என்னைய கண்டுபிடிக்க சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அது இம்பாசிபிளா இருக்கலாம். அதுக்காகலாம் நான் விட்டு கொடுத்துற மாட்டேன். கண்டிப்பா அந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் உயிரோட தான் இருப்பாங்க. இப்போதைக்கு என்னால அதை மட்டும் தான் நம்ப முடியும். எதனால வில்லேஜ் மறைஞ்சு போச்சு, எதுக்காக அந்த ஐலாண்ட் ஆஃப் காட்ஸ் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லா உண்மையை நான் கண்டுபிடிப்பேன். அந்த அட்வென்ச்சர் ரேங்கிங்கையும் நான் கிளைம் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி முடிக்கிறான். இப்போ ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தெரியுது. அடால் நம்ம ஹீரோவை பார்த்து நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யூனா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்க, நான் கண்டிப்பா ஒரு நாள் ரேங்க்டு அட்வென்ச்சரா மாறுவேன். என் கூட வாழோ, நம்ம ஒரு அட்வென்ச்சரிங் பயணத்துக்கு போகலாம் அப்படின்னு அவ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு வெளி உலகத்துக்கு போகணும்னு நினைச்ச யூனா இப்ப காணாம போயிட்டா. ஆனா நான் இப்போ ஒரு பயணத்துக்கு போக போறேன். யூனாவோட கனவை கொஞ்ச நாளுக்கு நான் பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்கல. அடால் நம்ம ஹீரோவை பார்த்து வாழோ போகலாம் அப்படின்னு சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து அவரு நீ ரொம்பவும் வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்றாரு. ஆமா என்னோட வளர்றதுக்கான பீரியட் தானே இது அப்படின்னு சொன்னவன் மனசுக்குள்ள ஹியூமனிட்டியோட ஸ்ட்ராங்கஸ்டான நைட் கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த சீனை கட் பண்ணி கிங்டம் ஆஃப் வால்ட்ரால இருக்கிற டாக்கிஸ்டா கேபிட்டல் சிட்டியை காட்டுறாங்க. அந்த இடத்துல டாக்கிஸ்டா பிரான்ச்சா அப்ரிஷியல் பீரோங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கா. தூங்கிக்கிட்டு இருந்தவ சடனா எந்திரிச்சு நான் இப்ப பிரச்சனையில இருக்கேன், நான் மறுபடியும் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காத்துறா. இப்போ இந்த சீனை கட் பண்ணி இந்த சின்ன பொண்ணு ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு அவளை பார்த்து மறுபடியும் ரேங்கிங்ஸ் எல்லாம் நைட் ஃபுல்லா உட்காந்து செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்காக நான் ஒரு அப்ரைசர் தானே, அந்த வேலையை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு அதனால தான் உன்னோட உடம்பு நீ பாத்துக்கோன்னு சொல்றேன். என்னோட வேலை கூட பெரிய வேலை கிடையாது. ஆனா நீ மக்களோட ரேங்கிங்கை மெஷர் பண்ணக்கூடிய வேலையில இருக்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி முடிக்க நமக்கு அப்ரைசர்ஸ் பத்தி சொல்ல ஆரம்பிக்காங்க. அப்ரைசர்ஸ் இந்த உலகத்துல இருக்க எல்லா ரேங்கர்ஸோட ரேங்கிங் சிஸ்டம் மெஷர் பண்ணக்கூடியவங்க இவங்க தான். அதே போல ரேங்கிங் அப்டேட் பண்ணக்கூடியதோ இவங்களோட வேலை தான். அவங்க எப்பவுமே கவனமா இருக்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட் மட்டும் ஃபேரா இல்லைன்னா ரேங்கிங் சிஸ்டமே கோளார் ஆயிரும். மத்தவங்களோட எபிலிட்டிஸை அப்ரைஸ் பண்ணக்கூடியவங்க தான் அப்ரைசர்ஸ்னு கூப்பிடுவாங்க. அவங்க அப்ரைசர்ஸா மாறணும்னா கூட நிறைய டெஸ்ட்டை பாஸ் பண்ணி ஆகணும். இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான ஜாப்ஸ்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் முடிய அந்த சின்ன பொண்ணு பேச ஆரம்பிக்கா. இவன் நான் ஒரு அப்ரைசராகவே இருந்தாலும் அப்ரைசர் ரேங்கிங்ல நான் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கேன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாச்சும் அந்த ரேங்கிங் சிஸ்டம் கிளைம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். இந்த பிக்கோட ஸ்டார்டிங்ல லூக்குங்கிற அந்த சின்ன பொண்ணு பேச ஆரம்பிக்கா. கண்டிப்பா ஒரு நாள் அப்ரைசர் ரேங்கிங்ல டாப் 1க்குள்ள நான் போவேன் அப்படின்னு சொல்ல, இத கேட்ட பக்கத்துல இருந்த பொண்ணு நீ ஒரு பெஸ்டான அப்ரைசரா மாறணும்னா எல்லா விஷயத்தையும் தெளிவா பார்க்கணும். உன்னோட ஸ்கில்ல நீ டெவலப் பண்ணா கண்டிப்பா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு அவ சொல்ல, இத கேட்ட லூக்கு ஆமா நீ கரெக்ட்டா தான் சொல்ற. பட் இன்ன வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு ரேங்கரை என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றா. அதுக்காக நீ ஆல்ரெடி ஹை ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்க லூக் அப்படின்னு சொல்ல, இத கேட்ட லூக்கு நான் சொல்ல வர்றது அத பத்தி இல்ல. இந்த காலத்துல எல்லாம் ரேங்கர்ஸ் ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க. அதுக்கு உதாரணம் டாப் 10க்குள்ள இருக்கவங்க எல்லாம் ஃபிக்ஸ் ஆன மணிக்கு ஒரே இடத்துல இருக்காங்க. யாருமே அவங்கள முந்தணும்னு முயற்சி பண்றது இல்ல. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா எங்க மணிக்கு அப்ரைசர்ஸ்க்கு தான் அது பிரச்சனை. அண்ட் ரேங்கிங் லிஸ்டோட வேல்யூவே தொடர்ந்து ரேங்கிங் லிஸ்ட் அப்டேட் பண்றதுல தான் இருக்கு அப்படின்னு அவ சொல்லி முடிக்க, இத கேட்ட அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு உண்மையிலேயே நீ ஒரு அப்ரைசர் மேல தான் அப்படின்னு சொல்றா. இத கேட்ட லூக்கு கண்டிப்பா இந்த வாட்டியாச்சும் நமக்கு இந்த ரேங்கிங் சிஸ்டம் தலைகீழாக்க மாத்திர ஒரு ஸ்டார் தேவை அப்படின்னு சொல்றா. இத கேட்ட அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு அட்வென்ச்சரா மாறக்கூடிய எக்ஸாம் நடக்கிற ஒரு கதவை திறந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ கேட்கிற ஸ்டார் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இப்போ அங்க வந்திருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வருஷமே நம்ம 3வது வாட்டி அட்வென்ச்சர்ஸ் ரேங்கிங் ரெஜிஸ்டர் எக்ஸாம் நடத்துறோம்ல, எல்லா வாட்டியும் இவ்வளவு கூட்டமாவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்க, அதுக்கு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இல்ல கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. பட் ரீசெண்டா அசாப் அண்ட் ஃபாரஸ்ட் டேஞ்சர் ரேங்கிங் நம்பர் 2 கொடுத்திருக்காங்க. அதால கூட இத்தனை பேர் வந்திருக்கலாம். அண்ட் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் லூக். இந்த வாட்டி கண்டிப்பா பெரிய அட்வென்ச்சர்ஸா மாறுவாங்கன்னு சொல்லிட்டு சில பேரை நம்மளால குறிப்பிட முடியும் அப்படின்னு சொன்ன ஒருத்தனை காட்டி இவனோட பேர் தான் ஹவுல் டார்க்னஸ். மெர்சனரி ரேங்கிங்ல நம்பர் 753ல இருக்கான். அண்ட் ரெட் புல்ஸ் மெர்சனரி கார்ப்போட லீடராவும் அவன் தான் இருக்கான். அடுத்தது எடி மார்க்மேன். இவன் ஆர்ச்சரி ரேங்கிங்ல 402ல இருக்கான். மெயினான விஷயம் என்னன்னா மார்க்மேன் ஃபேமிலி ஆர்ச்சரிக்கு பேர் போனவங்க. அவனோட அப்பா ஒரு காலத்துல நம்பர் 2ல இருந்தாரு. இப்போ அவனோட பிரதர் நம்பர் 7ல இருக்கான். அண்ட் எடிய பத்தின நிறைய ரூமர்ஸ் வெளியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அவனோட ஆர்ச்சரிய பத்தி நிறைய பேர் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு உண்மையாவே ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னவன் அவங்கள மாதிரி இன்னும் சில பேரையுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். அவங்க பெரிய ஆளா வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, இத கேட்ட லூக் சொல்ல ஆரம்பிக்கா நீ மெர்ச்சன்ட் ரேங்கர், நைட் ரேங்கர், சாலர் ரேங்கர், கடைசியா கைட் ரேங்கர் இவங்களெல்லாம் தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்றா. இத கேட்ட லூக் நான் ஒரு அப்ரைசர் இல்ல, சோ ஒருத்தங்கள பாக்குறது மூலியமாவே அவங்க எந்த மாதிரியான ரேங்கர்னு என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கல. வெளியே யாரோ பெல் அடிக்காங்க. சவுண்ட கேட்ட கண்ணாடி போட்ட பொண்ணு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி யாருன்னு போய் பார்த்தா தலைவன் நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்கா. வெல்கம் சார் அப்படின்னு அவ சொல்ல, நம்ம ஹீரோ அதுக்கு இந்த இடத்துல தான் ரேங்கர்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல,
சொல்ல அதுக்கு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அப்ரிஷியல் பேரோல தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரேங்கிங் அப்டேட்ஸ் எந்த அப்ரைசர்ட்ட வேணா நீங்க கேட்டுக்கலாம் அப்படின்னு அவ சொல்ல இத கேட்டு நம்ம ஹீரோ நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். கரெக்டான டைமிங்க்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்களும் ஜாயின் ஆகிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ சரின்றதா. அப்பனா ஓகே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அதே போல எக்ஸாம் ஃபீ ஒரு 3000 வரும் அப்படின்னு அவ சொல்ல நம்ம ஹீரோ அவகிட்ட காசு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்துறதா. இப்போ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து ஓகே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பக்கத்துல இருக்க ரூம்ல கவுண்டர் நம்பர் 53 நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இந்த எல்லா விஷயத்தையும் லூக்கு குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு பார்த்து இன்னும் அந்த அப்ரைசல் பியூரோ பத்தி தெரியாம நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆமா இந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றேன். சரி ஓகே லூக் இந்த எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்றதுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணணும் அதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவ சொல்ல அதுக்கு லூக் எப்பயாச்சும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தா அது மோசமா இருக்காது அப்படின்னு சொல்ல அதுக்கு அவ என்னை பார்த்தா உனக்கு என்ன சோக்கர் மணிக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லப்பா நான் சீரியஸா தான் சொல்றேன் அப்படின்னு லூக் சொல்றா. இப்போ கிளாஸுக்குள்ள அந்த கண்ணாடி போட்ட அக்காவை காட்டுறாங்க. அங்க இருக்க எல்லாத்தையும் பார்த்து அட்வென்ச்சரஸ் ரேங்கிங் ரெஜிஸ்டர் எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. இதுல மொத்தம் 3 டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து ரிட்டன் எக்ஸாம், செகண்ட் எக்ஸாம் பிராக்டிகல் எக்ஸாம், தேர்ட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம். அண்ட் கடைசியா அந்த எக்ஸாம்ல எல்லாம் ஃபெயில் ஆயிருக்கீங்களா பாஸ் ஆயிருக்கீங்களான்ற விஷயத்தை எப்படி சொல்லுவோம்னா நீங்க 3 எக்ஸாம்லயும் எடுத்த மொத்த ஸ்கோரையும் கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். அதனால ஏதாவது ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, மத்த எக்ஸாம்ல எடுக்கிற ஸ்கோர் மூலமா உங்களால பாஸ் ஆக முடியும் அப்படின்னு அவ சொல்ல இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணு அங்க இருக்க எல்லாத்தையும் பார்த்து டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேப்பர் வாங்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல பிராக்டிகல் டெஸ்ட் ஃபாரஸ்ட்ல நடக்கும் அந்த இடத்துக்கு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்தா. இப்போ அந்த கண்ணாடி போட்டாக்கா அந்த பேப்பர் எல்லாம் அவங்களோட ரூமுக்கு கொண்டு போய் லூக்க பார்த்து எனக்கு உங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளவு சரின்றதா. இப்போ லூக் கரெக்ஷன் பண்றதுக்காக பேப்பரை பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்தவனே நம்பர் 53 ஆன நம்ம ஹீரோட நம்பர் வந்திருக்கு. அந்த பேப்பரை பார்த்தா நம்ம ஹீரோ எனக்கு எதுவும் தெரியாது எழுதி வச்சவன் ஒரு பீஸ்ட பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ அதை கொண்டுட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வில்லங்கமா எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த லூக்கு இது எல்லாமே தப்பு, இந்த மணிக்கு ஒரு முட்டா பயலுக்குலாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும் நேரம் அப்படின்னு சொல்லி தலைப்பாடா எடுத்துக்கிறான். இப்போ இந்த சீனை கட் பண்ணி 2 மணி நேரம் கழிச்சு அந்த பிராக்டிகல் எக்ஸாம் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அப்பெல்லாம் நம்ம கண்ணாடி போட்டாக்கா அங்க இருக்க எல்லாத்தையும் பார்த்து கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் அப்புறம் மெட்டீரியல்ஸ் இதுக்கெல்லாம் சில பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள இந்த போர்டில் இருக்க பொருட்களை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மணிக்கு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நாங்க கொடுப்போம். அண்ட் இந்த எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்க மத்தவங்க கிட்ட இருந்து பொருளை திருடவோ புடுங்கவோ கூடாது. அதே போல மத்த பார்ட்டிசிபென்ட்ஸா அட்டாக்கும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாம்ல இருந்து நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவீங்க. சரி ஓகே இப்போ எல்லாருக்கும் ரூல்ஸ் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் ஃபாரஸ்ட்குள்ள போறாங்க. அப்ப எல்லாம் நம்ம கண்ணாடி போட்டாக்கா லூக்க பார்த்து ஃபைனலி நமக்கு கொஞ்ச நேரம் பிரேக் கிடைச்சிருக்கு. இந்த வாட்டி எத்தனை பேர் பாஸ் ஆவாங்க நீங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு லூக்கு ஐ திங்க் பாதி பாஸ் ஆவாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப எல்லாம் நம்ம கண்ணாடி அப்படின்னா இந்த வாட்டியாச்சும் யாரையாச்சும் உனக்கு ஏத்த மாதிரி கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ இல்ல அப்படின்னு சொல்றா. அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்கல மெர்சனரி பையன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்தவங்க இருக்கவங்களை பார்த்து நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிருக்கேன் போலே அப்படின்னு சொல்லிட்டு ரெகுல் ஓவர்னு சொல்லிட்டு 120 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு ஓவரை கொடுக்கான். கொடுத்தவன் அப்படியே நிக்க நம்ம கண்ணாடி போட்டாக்க அவனை பார்த்து இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, நீங்க மறுபடியும் கூட போய் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவன் இல்ல எனக்கு இதுவே போதும், இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நான் பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்ல வரேன்னா இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொஞ்சம் ஹை ரேங்கரா வருவீங்க அப்படின்னு அவன் சொல்ல இதை கேட்டாவன் உண்மையை சொல்ல போனா இந்த அட்வென்ச்சர் ரேங்கிங் பத்தினா கொஞ்சம் கூட கவலை இல்லைனா ஒரு மெர்சனரி என்னோட ஜாப் தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஆர்ச்சர் ரெடி ஓடி வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேடோட ஃபெதரை கொடுக்கும். அதோட பாயிண்ட் 180. அந்த இடத்துல இருந்த மெர்சனரி போய் ஒரு பறவையோட இறக்க கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்க்க 2 பேருக்கு முட்டிக்குது. மாறி அவங்க வாயிலேயே வாய்க்கா தகராறு போட்டுக்க இதெல்லாம் பார்த்த அளவுக்கு ரேங்கர்ஸ்னாலே அவங்க சண்டை போட்டுக்கிறதுல தான் அவங்களோட அழகே இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு யாரோ வர்ற மணிக்கு சவுண்ட் கேக்குது. எல்லாரும் யாராவது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ ரெட் கிரிஸ்லிங்கிற ஒரு பெரிய கரடி தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கா. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணை பார்த்து எனக்கு இந்த இடத்துல அந்த ரெட் கிரிஸ்லி மட்டும் தான் கிடைச்சிச்சு, இதோட பார்ட் எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல, அதனால தான் கொண்டு தூக்கிட்டு வந்துட்டேன், இதுக்கு நீங்க பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் பரவாயில்ல இதுக்கு மொத்தமா 300 பாயிண்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்றா. அப்ப லூக் நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க ரைட் அண்ட் டெஸ்ட்ல மொக்கையா எழுதுறீங்க இதை பத்தி எல்லாம், பட் எப்படி இதை கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ என்னோட வில்லேஜுக்கு பக்கத்துல இது அதிகமா அலைஞ்சிட்டு இருக்கும், சோ இதோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் ஈஸியா கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்படி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க லூக்கு 2 பேர் பேசுற சவுண்ட் கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உன்னிப்பா கவனிக்க அவனுங்க நம்ம ஹீரோ சண்டை போட்டதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹே நீ அவன் ரெட் கிரிஸ்லியை கொண்டு நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்க அதுக்கு அவன் நான் பார்த்தேன், பட் பார்த்ததை சொன்னா நீ நம்பவே மாட்டான், அவன் ஜஸ்ட் அவனோட ஸ்வாட வெளியே எடுத்தான், அடுத்த செகண்ட் அந்த ரெட் கிரிஸ்லி செத்து போய் கீழே விழுந்துச்சு, என்னால அவன் வெட்டினதை கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்றான். இந்த எல்லா விஷயத்தையும் லூக்கு கேட்டுறதா. இப்போ இந்த சீனை கட் பண்ணி 1 மணி நேரம் கழிச்சு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அப்ப நம்ம கண்ணாடி போட்டாக்கா அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து அட்வென்ச்சர்ஸ்க்கு எப்பயுமே பிரச்சனையா இருக்குது, ஹியூமன்ஸ் பீஸ்ட் பைரட்ஸ் இவங்கலாம் தான் முக்கியமா தொலை கொடுப்பாங்க. சோ ஏன் இவங்களெல்லாம் நீங்க சண்டை போட்டு நாக் டவுன் பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு ஹியூமன்ஸ் கூட சண்டை போட தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இப்போ நாங்க ஒரு மாக் பேட்டில் அரேஞ்ச் பண்ண போறோம், மாத்தி சண்டை போட்டுக்க போறீங்க, பட் இது ஒரு 1-on-1 பேட்டில் தான் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்க இப்போ அந்த எடி பேச ஆரம்பிக்கும். இவங்க மட்டும் இந்த விஷயத்தை முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா பிராக்டிகல் டெஸ்ட்லயே மாறி எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அதனால தான் இவங்க சொல்லல போல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கல அந்த இடத்துல அந்த மெர்சனரி பார்த்து ஒருத்தன் நீ என் கூட சண்டைக்கு வா, அந்த பிராக்டிகல் டெஸ்ட்லயே நீ ஒரு கள்ளத்தனை தூக்கிட்டு வந்த அடி எல்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாதவன், நீ வேணா மெர்சனரி ரேங்கிங்ல நம்பர் கூட இருக்கலாம், பட் எட்டோட பவருக்கு கொள்ளலாம், உனக்கு பவரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குத்த வர நம்மால மெர்சனரி ரொம்பலாம் ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம், அவனோட ஸ்வாட ஸ்பீடா வெளியே எடுக்கிறான், பின்னாடி இருந்து அவன் குத்த வந்ததுனால அவன் வாயிலே பட்டு பையன் படுத்தே போடுறான். இப்போ நம்ம மெர்சனரி கண்ணாடி பட்டாக்க பார்த்து என்னை மன்னிச்சிருங்க அவன் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல அவன் எப்படி ஃபெயில் ஆக போறவன் தான், நீ அடிச்சதுல எதுவும் பிரச்சனை இல்லை, அவன் தானே ஃபர்ஸ்ட் வம்புல தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம கண்ணாடி போட்டாக்கா யார ஆப்போனண்டா போடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கல நம்ம லூக் அவளை கூப்பிட்டு நான் ஒரு மேட்சுக்கு ஆப்போனன்ட்ஸ் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளும் சரின்றதா. மேட்சஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கு. நிறைய மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா 8th மேட்ச் அப்போ லூக் சூஸ் பண்ற ஆப்போனன்ட் கரெக்டா நம்பர் 27 41 டீம் அகைன்ஸ்ட் நம்பர் 53
53 சூஸ் பண்ணிருக்கா. அதாவது அவங்க 2 பேத்தையும் நம்ம ஹீரோ ஒத்தால சமாளிக்கணும்னு சொல்லி பேட்டில சூஸ் பண்ணிருக்கா. இத கேட்ட அந்த ஆர்ச்சர் மெர்சனரி எல்லாருமே இது ஒரு பைத்தியக்காரத்தனமான பேட்டிலா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்ப எல்லாம் நம்ம கண்ணாடி போட்டாக்கா லூக்க பார்த்து நீ உண்மையிலே இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா கண்டிப்பா இந்த பேட்டில் அவன் ஈஸியா முடிப்பான். ஏன்னா அவன்கிட்ட மான்ஸ்டர் அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்றதோட இந்த இடத்துல இந்த பிக்கோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சண்டைக்காக தயாரா நிக்க. அப்பல அந்த அவுட் டார்க்கஸ் மெர்ச்சன்ட் பத்தி சொல்ல ஆரம்பிக்காங்க. ரெட் வுல்ஃப் மெர்சனரி கம்பெனியோட லீடர் இவன் தான். லாஸ்ட் இயர் இவங்க கிரிமினல் ரேங்கிங் 62வது இடத்துல இருந்த கமோரி ஆர்கனைசேஷனையும் மொத்தமா தோக்கடிச்சாங்க. அதுல இந்த அவுட் டார்க்கஸ் அந்த மாஃபியாவோட பாஸையும் சேர்த்து மொத்தமா 7 பேரை சிங்கிள் ஹேண்டடா தோக்கடிச்சான் அப்படின்னு அவனை பத்தி சொல்லி முடிக்க இப்ப எடி மார்க்மேனை பத்தி சொல்ல ஆரம்பிக்காங்க. இவன் ஆர்ச்சருக்கு பேர் போன மார்க்மேன் ஃபேமிலில இருந்து வந்தவன். யாருக்கும் கிடைக்காத கிஃப்ட் இவங்க அப்பா கிட்ட இருந்து இவனுக்கு கிடைச்சிச்சு. ஒரு காலத்துல அவர் ரேங்கிங் நம்பர் 2ல இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து இவனுக்கு ட்ரைனிங் கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட 5 வயசு இருக்கையிலே இவன் ஆர்ச்சரி ரேங்கிங்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. கண்டிப்பா இவங்க 2 பேரோட பலமுமே ரொம்ப அதிகம் தான். ஆனா இந்த மாதிரி இருக்கிற 2 பேரை எதிர்க்கிறதுக்காக ஒரு பேர் இல்லாத இளைஞன் வரான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கண்ணாடி போட்டாக்கா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல அடுத்து ஏறி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்க நம்ம ஹீரோ ஜஸ்ட் லேஸ் ஆகி அந்த மெர்ச்சன்ட் அட்டாக் பண்றா. இப்படி மாறி மாறி எல்லாரும் அடிச்சுக்க கூட்டத்துல இருந்த ஒருத்தன் அவங்க சண்டை போறதவனால பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லப்பா அவங்க சண்டை போற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ அந்த மெர்ச்சன்ட்டோட ஸ்வாட தள்ளி விட்டு அவன் அட்டாக் பண்ணலாம்னு பார்க்கல ஏடி அந்த சைடுல இருந்து ஆரோ விடுறான். சோ அவனை விட்டுட்டு அந்த ஆரோவை போய் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அந்த ஆரோ 2 துண்டா பிரிஞ்சு அந்த ஆடியன்ஸ் பக்கத்துல இருந்து சுவத்துல போய் குத்துது. இப்போ அந்த எடி மெர்ச்சன்ட் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த அளவுக்கு பவர் வச்சிருக்க ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல, ஒரு ஹை ரேங்கர் நைட் அளவுக்கு பவர் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ உங்களோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஏடி ஆர்ச்சரி ரேங்கிங்ல 402ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அந்த அவுட் டார்க்கஸ் மெர்சனரி ரேங்கிங்ல 753ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட நம்ம ஹீரோ அப்பனா உங்க 2 பேத்தையும் நான் டிஃபீட் பண்ணேன்னா 3 டிஜிட் ரேங்கிங்ல நானும் வந்துருவேன்ல அப்படின்னு சொல்லி அவனோட பிராணவை ரிலீஸ் பண்றான். அந்த பிராணவை ரிலீஸ் பண்ண பிரஷர்லயே நிறைய பேர் நிக்க முடியல. அப்ப அவங்க 2 பேரும் எங்க இருந்து இவனுக்கு இவ்வளவு பவர் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த இடத்துல லூக் அவனோட பவர்ஸை பார்த்துட்டு இந்த பிராணவை என்னால ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ எடி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னதான் ஆர்ச்சரி ரேங்கிங்ல 402ல இருந்தாலும் ஒரு ஆளா கரெக்டா பார்த்து ஷூட் பண்ற ரேங்கிங்ல 78வது இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷூட் பண்ணலாம்னு பார்க்கல. அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ அவனை நாக் அவுட் பண்ணிருந்தான். இப்போ அந்த மெர்சனரி என்னடா இவன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கல. நம்ம ஹீரோ ஒரு லுக் விடுறான் அவனை பார்த்து. அவ்வளவுதான் அவன் பயந்து போயிருந்தான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட கழுத்தை அட்டாக் பண்ணலாம்னு பார்க்கல. வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லி கத்தி நான் சரண்டர் ஆயிருந்தேன். இவன மணிக்கு என்னால நாக் அவுட் ஆயிலாம் உள்ள முடியாது. இதை முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதை நான் பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி ஸ்வாட உள்ள வச்சிருந்தான். அந்த மெர்சனரி நம்ம ஹீரோவை பார்த்து எங்க இருந்து இவனுக்கு இவ்வளவு பவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பேட்டில் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரும் அவன் அந்த 2 3 டிஜிட் ரேங்கர்ஸையும் தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் நம்ம லூக்கை பார்க்கணுமே. நம்ம ஹீரோட சண்டையை பார்த்து ஆச்சரியப்பட்டு டக்குனு ஒரு இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கா. பார்த்தா கண்ணாடி போட்டாக்கா லூக் எங்க போற அப்படின்னு சொல்லி கத்தா அதை கண்டுக்காம ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு சிஸ்டம் பார்த்து நம்ம ஹீரோவை பத்தின என்னென்ன டீடைல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க பேரு லோன் போட்டுருக்கு. இவன் இவ்வளவு பவர் வச்சிருந்தோம் இத்தனை நாள் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாம வச்சிருந்திருக்கான். அண்ட் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கும்போது அவனுக்கு இந்த இடத்த பத்தியே தெளிவா தெரியாது. அப்படின்னா எனக்கு இது ஜாக் பாட் தான் அப்படின்னு சொன்னவன் நம்ம ஹீரோ எங்க இருக்கானோ அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கா. இப்ப கதவை திறந்து லோ உன்னோட பர்சனல் ரெகக்னிஷன் ஏஜென்ட்டா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொன்னவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறா. ஏன்னா நம்ம ஹீரோவை சுத்தி நிறைய அப்ரைசர்ஸ் நான் உங்களோட பர்சனல் ரெகக்னிஷன் ஏஜென்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குமிஞ்சிருந்தாங்க. இதை பார்த்த அளவுக்கு இவன் எல்லாம் அவனோட டீடைல்ஸே தெரியாம போயிட்டு குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு வர வேண்டியதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு இருக்கா. அப்ப எல்லாம் நம்ம ஹீரோ ரெகக்னிஷன் ஏஜென்ட்டா என்னது அப்படின்னு சொல்லி கேட்க அப்பல லுக்கு டக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கா. எக்ஸ்க்ளூசிவ் ரெகக்னிஷன் ஏஜென்ட்னா ஒருத்தங்களுக்கு பர்சனல் அப்ரைசர் மாதிரி அவங்களுக்கு மட்டும் தான் அவங்க அப்ரைஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே கூட இருந்து தொடர்ந்து அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி அப்பைக்கு அப்ப ரேங்கை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி மட்டும் இல்லாம நார்மலா நீங்க உங்களோட ரேங்க் அப்டேட் பண்ணணும்னா ரெகக்னிஷன் பியூரோக்காக நீங்க வெயிட் பண்ணணும். அவங்க வந்து உங்களோட ரேங்க் அப்டேட் பண்ணுவாங்க. பட் இந்த பர்சனல் ரெகக்னிஷன் ஏஜென்ட்ங்கிறவங்க எப்ப வேணும்னாலும் உங்களோட ரேங்க் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னவ பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு ரேங்க் டெலிஃபோன் சொல்லிட்டு ஒரு போன் எடுக்கிறா. இது மூலியமா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட ரேங்க் ஃபாஸ்டா கிளைம் பண்றதுக்கான வழியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பர்சனல் ரெகக்னிஷன் ஏஜென்ட் இருந்தா கண்டிப்பா உங்களால ரேங்கிங்கை சீக்கிரமா கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கா. நீ சொல்ற விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கண்டிஷன் தான். இங்க இருக்கிற யாராலையாச்சும் என்னைய டாப் 10 அட்வென்ச்சர் ரேங்கிங்க்குள்ள கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கான். இதை கேட்ட மத்த அப்ரைசர்ஸ்லாம் நீ என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் நம்ம லூக் மட்டும் நம்ம ஹீரோவா ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருந்தான். இதை பார்த்து லூக் நம்ம ஹீரோவை போய் ஸ்டாப் பண்ணி எதனால உனக்கு டாப் 10 ரேங்கிங்குள்ள அட்வென்ச்சரா மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ அது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்ல இதை கேட்ட லூக் அப்ப அது என்னோட தேவையான வேலையை மாத்து. ஏன்னா இப்பல இருந்து உன்னோட பர்சனல் ரெகக்னிஷன் ஏஜென்ட்டா இருக்கிறதுக்கு நான் முடிவு எடுத்துட்டேன். நான் உன்னை டாப் 10 அட்வென்ச்சர் ரேங்கிங்குள்ள கைடு பண்ணி கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட நம்ம ஹீரோ எந்த ஒரு குழந்தையும் ஆபத்துல நான் இழுக்க விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நடக்க டக்குனு நம்ம லூக்கு சொல்றேன் வந்து யாரை பத்திர குழந்தைன்னு சொன்னா நீ பிறக்கும் போதே ஒரு அப்ரைசர் ஆகும் அப்படின்னு சொல்றா. அண்ட் ஹானஸ்டா சொல்லணும்னா நீயும் ஒரு குழந்தை தான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ சரி ஓகே நீ குழந்தை இல்ல தான், பட் எனக்கு யாரையும் ஹையர் பண்ணணும்னு இப்ப ஆசை இல்ல, இந்த விஷயத்துல யாரையும் இழுக்க கூடாதுங்கிற ஒரு முடிவுல இருக்கேனா அப்படின்னு சொன்ன நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்கல. லூக் டக்குனு நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு ஒரு பண்ண வேண்டிய மிஷன் பாக்கி இருக்கு, என்னோட உயிரே போனாலும் ஒரு அப்ரைசரா என்னோட வேலையை நான் முடிச்சாகணும், அதனால தான் நான் அவங்க கூட ஜாயின் ஆகணும்னு விரும்புறேன் அப்படின்னு அவ சொல்ல நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு அவனோட குறிக்கோளை யோசிச்சு பார்க்காம அந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் திரும்ப அந்த ஐலாண்ட் ஆஃப் கார்ட்ஸ்ல இருந்து கொண்டு வரணும்ன்றத அதனால இப்ப லூக்கை பார்த்து எனக்கு ஒரு விஷயம் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்ல டக்குனு அவன் நம்ம ஹீரோக்கு கை கொடுத்து என்னோட பேர் லூக் எமல்டியா, இன்னையில இருந்து உன்னை நான் கைட் பண்றேன் டாப் 10 அட்வென்ச்சர் ரேங்கிங்குள்ள போறதுக்காக அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோ சரின்ற மாதிரி என்னோட பேர் லோ டோலே அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறா. இப்போ இந்த
இந்த சீனை கட் பண்ணி 2 பேத்தையும் ஒரு ரூம்ல காட்டுறாங்க. அங்க லூக் நம்ம ஹீரோவ பார்த்து இந்த ரூம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ரெண்ட் எடுத்தேன். இதே இதுக்கு மேல நம்மளோட பேஸ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ சொல்ல, பரவாயில்லப்பா உனக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவகிட்ட சொல்றான். அதுக்கு அவ இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட இருந்து நான் அதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க. என்னன்னா நம்ம ஹீரோ கை கொடுக்கையில ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த விஷயத்துக்காக இப்ப சாரி கேட்கறான். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி. அதுக்கு லூக் ஒரு வாரத்துல என்ன பண்ண முடியும்ன்ற விஷயத்தை நான் காட்டுறேன். வாரத்தோட முடிவுல நீயே வந்து என்கிட்ட கெஞ்சி மிஸ்டர் லூக் எனக்கு பர்சனல் அப்ரைசரா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோவை பார்த்து ஓகே உன்னோட டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு இப்போ நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மொபைல் ஃபோனை எடுத்து நம்ம ஹீரோட ரிசல்ட்டை பார்க்க நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கான். அண்ட் அவனோட அட்வென்ச்சர் ரேங்கிங் 2778வது பிளேஸ்ல இருக்கு. இதை பத்தின விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட அவ சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ 3 டிஜிட் ரேங்கிங் வந்துருவேன்னு நினைச்சேன். ஏன்னா என் கூட சண்டை போட்ட 2 பேருமே 3 டிஜிட் ரேங்கிங்ல தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம லூக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க அட்வென்ச்சர் ரேங்கிங்கிறது மற்ற ரேங்கிங்கை விட அதிகமான பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரேங்கிங் சிஸ்டம். இப்போ மற்ற இதுல இருக்கிற ஆட்களை நீ அடிக்கிறதால அட்வென்ச்சர் ரேங்கிங்லாம் முன்னேற முடியாது. ஈவன் நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி அட்வென்ச்சர் ரேங்கிங் மட்டும் இந்த இடத்துல இல்ல, எக்கச்சக்கமான ரேங்கிங் சிஸ்டம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ஸ்வாட் ஸ்பீட் ரேங்கிங்ல 52வது இடத்துல இருக்க நீ அதே மாதிரி தான் அவங்க கூட சண்டை போட்டவங்களுக்கு ரேங்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ரேங்கிங் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க லூக் அவங்களோட ரேங்கிங்க காட்டுறான். அவங்க மல்டிபிள் ரேங்கிங்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்து லூக்கு ஒரு ஐடியா வருது. அதனால நம்ம ஹீரோவை பார்த்து நீயுமே மல்டிபிள் ரேங்கிங்ல ரெஜிஸ்டர் பண்ணா சீக்கிரமா உன்னால ரேங்கிங்க கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்று தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருந்தான். இதை கேட்டாவ அதெல்லாம் பரவாயில்ல, எப்போயுமே உன்னைய பத்தின விஷயமும் என்னைய பத்தின விஷயமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. ஆனா உன்னைய பத்தின விஷயம் கொஞ்சம் எனக்கு தெரியும். நீ அந்த டாப் 10 அட்வென்ச்சரரா மாறணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் அந்த ஐலாண்ட் ஆஃப் காட்ஸ்க்கு போகணும்னு நினைக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அதுக்காக ரொம்பவும் சிம்பிள் தான். அந்த டாப் 10 அட்வென்ச்சரஸால மட்டும் தான் அந்த ஐலாண்ட் ஆஃப் காட்ஸ்க்கு போக முடியும். அது மட்டும் தான் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி. டாப் 10 ரேங்கிங் அட்வென்ச்சரஸ்க்கு இந்த ஒரு வாரம் ட்ரையல் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான காரணம் என்னன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ சரின்றதான். அப்போ ஓகே நீ என்கிட்ட சொல்லல என்னோட சூழ்நிலை என்னன்ற விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோக்கு இது ரொம்ப ஃபேரா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதுக்கு லூக்கு ஃபேரா இருக்கிறது ரொம்ப முக்கியம் தானே. அண்ட் என்னோட சுச்சுவேஷன் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது கொஞ்சம் சிக்கலானது. நான் இந்த ரேங்கிங்கோட இருளை தேடி போய்க்கிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி டக்குனு மழை பெய்யுதா. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து ஆமா நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா, அதே மாதிரி ஸ்பாட்ஸ்மேன்ஷிப் எல்லாம் எப்படி உனக்கு இவ்வளோ சூப்பராக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ அதுவா ஒரு நைட்டோட ஸ்டூடெண்டா நான் இருந்தேன், அவரோட பேர் கூட அடால் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டாவ டக்குனு ஷார்ட் ஆயிட்டு அடால் நாடா சொன்னா அவர் தான் நைட் ரேங்கிங்ல நம்பர் 1 ஆள் அப்படின்னு சொல்லி கத்த அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா அவன் கூட இந்த மணிக்கு தான் ஏதோ உளறிக்கிட்டே இருந்தான் எனக்கு சரியா புரியல அப்படின்னு சொல்றான். அண்ட் அவர்கிட்ட நான் ஒரே ஒரு வருஷம் தான் ட்ரைனிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டாவ ஒரு வருஷமே பெரிய நியூஸ். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த இடத்துலயே அடால் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆன ஆளு. அவரோட ஸ்பாட்ஸ்மேன்ஷிப் இது வரைக்கும் வேற யாருக்குமே அவர் சொல்லி கொடுத்தது கிடையாது. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் அவர்கிட்ட ஸ்பாட்ஸ்மேன்ஷிப் கத்துக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. பட் எல்லாரையுமே அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ரிஜெக்ஷன் ரேங்கிங்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அவர் தான் அதுல ஃபர்ஸ்ட் இருப்பாரு. அண்ட் வெளியே சில ரூமர்ஸ் கூட ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த ஜெனரேஷன்ல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் நைட்டா மாறுறாங்களோ அவருக்கு தான் அவர் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரீசனாலே எக்கச்சக்கமான நைட்ஸ் போட்டி போட்டு ரேங்கிங் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவரோட ஸ்பாட்ஸ்மேன்ஷிப்போ உனக்கு சொல்லி கொடுத்துருக்கான்ற விஷயத்த மத்த நைட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வந்து அழிஞ்சே போவாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோ அவ்வளவு அமேசிங்கான ஆளா அவர் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அவர் தான் அந்த வேர்ல்ட்லயே ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்றா. பட் அவரை நான் பீட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்டாவ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீ எப்பயுமே வாழ்க்கையை வெறுத்த மணிக்கே இருக்க, உன்னை பத்தின ஒழுங்கான இன்ஃபர்மேஷனும் டேட்டா பேஸ்ல இல்ல. அண்ட் நீ ஃபர்ஸ்ட் டைம் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்க, உன்னோட சப் நேம் ஆலிசா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க அடால் நம்ம ஹீரோவை பார்த்து லோ உன்னோட சப் நேம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ சப் நேம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்ட அவர் சப் நேம்னா ஒரு கல்ச்சர் டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். உனக்கு அந்த ஐலாண்ட் ஆஃப் காட்ஸ்க்கு சீக்கிரமா போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உன்னோட சப் நேம் டோலின்னு மாத்திக்கோ, இதோட ரிஸ்க் வந்து ஹை தான், பட் உன்னைய தேடி நிறைய க்ளூஸ் வரும் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோவும் புரிஞ்சிச்சுன்னு சொல்றான். இப்போ லூக்கை பார்த்து நம்ம ஹீரோ அது ஒன்றும் ஆலிஸ் இல்ல, அதோட பேரு டோலி, என்னோட ஃபேமிலி நேம் அப்படின்னு அவன் சொல்ல இதை கேட்ட அவர் ரொம்ப நன்றி என்கிட்ட சொன்னதுக்கு. ஐ திங்க் எனக்கு நம்ம வேலையை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன், என்னோட அப்ரைசர் வேலையை முடிஞ்சிருச்சு, அதனால நான் என்னோட ஹேட்டை கலட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹேட்டை ரிமூவ் பண்றேன். அவளோட முடிய பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. நீ ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்ட அவளுக்கு ஷாக்கு. அப்படின்னா நீ இவ்வளவு நேரம் என்ன நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அவ காண்டா இருந்தா. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல மன்னிப்பா, மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொல்லி அவ கத்துறதோட இந்த இடத்துல இந்த சரி ஓகே கைஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போங்க. அண்ட் இது ரீஅப்லோடட் வீடியோ தான், அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் நாளையிலேருந்து வரும், கவலையே படாதீங்க. ஸோ பை பாய்.